இந்த மூலிகையெல்லாம் எனக்கு வந்து கெமிக்கல் ஏதேதோ அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, கெமிக்கல் அலர்ஜி அப்படி. நம்ம வந்து இப்போது பூஜை பாத்திரம் நான் விளக்கணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் கூட வாங்கினேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒத்துக்கலை. இதெல்லாம் சுத்தமாக ஒத்துக்கலை. ஏன்னா இது ஒரு அவேர்னஸ்ஸாக உங்களுக்குலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்கினேன். இதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை. சின்னதாக தான் ட்ரையல் பார்த்து வாங்குறது. என்னைக்காவது அது யூஸ் பண்ணலான்ட்டு சம்டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப இருமலும், சம்டைம் ஃபீவர் வர அளவுக்கு ஆகுது. எல்லாருக்கும் இது அப்படி ஆகுமான்னு தெரில. பட் யாருக்காவது ஹெல்த் என்ன மாதிரி வீக்காக இருக்குன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஆனாலும் இன்றைக்கி நான் எப்பயும் போல் புளி வந்து நமக்கு கரைச்சிட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பாருங்கள், சபீனா. இது 2 வச்சு மட்டும் தேய்ச்சிக்கிட்டேன். அதே போல் ஏன் அந்த கெமிக்கல்ஸ்லாம் வாங்கணுன்னா, முதல்ல என்னோடய பூஜை அறையில் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய விளக்கு பூஜை பாத்திரங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் அதையும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது என் ஹெல்த்தை கெடுத்ததால் இனி பூஜை பாத்திரங்களையும் கம்மி பண்ணிக்கலான்னு பூஜை பாத்திரங்களையும் கம்மி பண்ணிட்டேன். இப்போது இந்த புளியும் சபீனாவும் மட்டும் வச்சு விளக்குறேன். இந்த பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரத்துக்கு வெறும் சபீனா வச்சு தேய்ச்சா போதும். இதுக்கு இந்த பாத்திரங்களுக்கு மட்டும் காப்பருக்கும் பித்தளைக்கு மட்டும் புளியும் சபீனாவும் வச்சு தேய்க்கிறேன். அதே போல் இன்னொரு பழக்கம், இப்போ விளக்க எடுக்கும்போது மேக்ஸிமம் விளக்கில் எண்ணெய் தீர்ந்ததுக்கப்புறம் விளக்கிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு விளக்கில் கண்டிப்பாக எண்ணெய் இருக்குன்னா நான் கீழே ஊற்ற மாட்டேன். ஒரு விளக்கை விளக்கிட்டு துணை விளக்குலேயே இது மாதிரி ஊற்றி வச்சுப்பேன். எதுக்காவது நம்ம அதாவது வெளியில் கூட வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் எண்ணெயை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் ஃபாலோ பண்ணுறது தான். நான் மற்றவங்க ஃபாலோ பண்ணணுன்னு இல்லை. இந்த விளக்குக்கு எண்ணெயை மிச்சம் பண்ணுறதுன்னு இல்லை, அது வேஸ்ட்டாக தானே ஆகுதுங்கிறது. ஆனால் இந்த கெமிக்கல் விஷயங்களில் கொஞ்சம் அவேராக இருங்க. தேங்க்யூ. இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. வெறும் புளியும் சபீனாவும் வச்சு விளக்குனாலே நல்லா தான் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் கிட்டே போக வேண்டாம். வெள்ளி பாத்திரமும் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நான் இப்படி தான் செஞ்சிகிட்டு இருந்தேன். பட் ரொம்ப பாத்திரம், ஆனால் இதுக்கு இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன், இந்த பாத்திரத்துக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கல. பட் ரொம்ப விளக்கெல்லாம் விளக்கும்போது எனக்கு ஜாஸ்தி டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கெமிக்கல்லாம் வாங்கினேன். ஸோ இது யாருக்காவது யூஸாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தேங்க்யூ ஸோ மச்.